வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமலை வாயில், அதாவது சென்னைக்கு அருகில் உள்ள அம்பத்தூர் கிட்ட இருக்கிற திருமலை வாயில் மாசிலாமணீஸ்வரர் பற்றி தான். போன வருஷமே நம்ம இந்த கோயிலை பற்றி ஒரு ஸ்தல வரலாறு போட்டிருக்கோம். ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அது போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை போட்டிருக்கிறதோட நோக்கம் இந்த கோயில் விசேஷம் என்னென்னா, எப்பயுமே சிவலிங்கம் சந்தன காப்போடு தான் இருக்கும். ஸோ சிவலிங்கத்தை நீங்கள் நிஜ ரூபத்தில் பார்க்கவே முடியாது. வருஷத்தில் 2 நாள் தான் பார்க்க முடியும். சதய நட்சத்திரம், அதாவது சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் முன்னாடி 2 நாள் மட்டும் அந்த சந்தனம் நீக்கப்பட்டு நிஜ ரூப தரிசனம் கொடுப்பார் ஈஸ்வரன். ஸோ இந்த வருஷம் மே 1ஆம் தேதி 2ஆம் தேதி வருது. அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ அவசரமாக போடுறேன். ஸோ யார் யார் சிவலிங்கத்தை நிஜரூப தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, 1ஆம் தேதி 2ஆம் தேதி மே மாதம் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அன்னைக்கு திருமலை வாயில் மாசிலாமணீஸ்வரரை தரிசிக்கலாம். அது முடிஞ்சு 3ஆம் தேதி வந்தீங்கன்னா சந்தன காப்பு திரும்பி சந்தனம் இழைக்கப்படும். அதாவது ஈஸ்வரன் மேலே பூசப்பட்டு வருடம் முழுவதும் சந்தனம் இருக்கும். இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்தீங்கன்னா அங்கே சந்தனம், நீங்களே ஒரு சின்ன சந்தனக்கட்டை எடுத்துகிட்டு அங்கேயே அரைக்கிறதுக்கு ஒரு கல் வச்சுருப்பாங்க. நீங்களே அரைச்சி அந்த சந்தனத்தை அங்கேயே கொடுத்துட்டு போகலாம். ஸோ அது ஈஸ்வரன் மேல் சாத்தப்படும். அதுதான் இங்கே மிகப்பெரிய விசேஷம். அன்றைக்கி நல்ல கூட்டம் இருக்கும். இந்த கோயில் மிக பழமையான சோழர் காலத்து கோயில், தொன்மையான கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே நவக்கிரக ஸ்தலம் கிடையாது. ஆனால் கால பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது. அதையும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி சூரியனுக்கும் தனி சன்னதி இருக்குது. இங்கே இருக்கிற முருகன் சன்னதி கிட்டேயே குஷேலபுரீஸ்வரரும் இருக்கார். 2 ஈஸ்வரர்கள் அங்கேயே இருக்காங்க. அதையும் நீங்கள் தரிசிக்கலாம். 2-3 மாதங்களுக்கு முன்னே கும்பாபிஷேகம் நடந்த கோயில். கோபுரங்கள்லாம் நல்லா பெயிண்ட் அடிக்கப்பட்டு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மே 1ஆம் தேதி 2ஆம் தேதி மாசிலாமணீஸ்வரரை தரிசிக்க உங்கள் அனைவருக்கும் இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். கோயில் உட்பிரகாரத்தில் விநாயகர் இருக்கார். அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருக்குது. பல சிவலிங்கங்கள், நாயன்மார்கள், முருகர் எல்லாமே இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுற கோயில். தவறாமல் மே 1ஆம் தேதி 2ஆம் தேதி பாருங்கள். மாசிலாமணீஸ்வரர் பார்த்தப்புறம் இத்திருத்தலத்தில் அருகிலேயேங்க ஒரு சிறிய ஆசிரமம் இருக்கிறது. அது பல பேருக்கு தெரியாதுங்க. அந்த ஆசிரமம் பெயர் ஆத்மஞானி அன்னை நீலம்மையார். இவங்க இங்கே ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. இந்த அதாவது இது ஒரு சிறிய ஆசிரமம் தான். இந்த ஆசிரமத்துக்குள்ளேயே ராஜராஜேஸ்வரி சன்னதியும் ஈஸ்வரன் சன்னதியும் இருக்குது. அந்த சன்னதி மூலம் உள்ளே வந்தீங்கன்னா அன்னை நீலம்மையாரோட சமாதியும் இருக்குது. இங்கே நீங்கள் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்யலாம். இந்த அன்னையோட வரலாறு இப்போ நம்ம கேட்போம். அன்னை நீலம்மையார் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 1879 பிறந்திருக்காருங்க. இவங்க தன் மகனுக்கு பிரம்மச்சரியம் பெற்று தருவதற்காக கேரளா சென்றாங்களாம். அங்கே சுவாமி சிவானந்த பரமஹம்சரை சந்திக்க போயிருக்காங்க. பரமஹம்சர் இவரை பார்த்து ஸ்ட்ரைட்டாக நீலாம்பாள் இங்கே வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க போனவுடனே நீ உன் மகனுக்கு திருமணம் செய்துவே, நீ பிரம்மச்சரியம் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்னதை சிரமேற்கொண்டு அன்னை அவர்கள் அங்கே இருந்து சித்த வித்தைகள்லாம் கற்றுட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் தீவிர சித்த வித்தை பயிற்சி பெற்றிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு நாள் நிஷ்டையில் இருக்கும்போது பரமஹம்சர் தோன்றி, நீலம்பாள் நீங்கள் பட்டணம் போய் அங்கே வடமுல்லை வாயில், அதாவது திருமுல்லை வாயில்ன்ற இடத்துல சித்த வித்தை பயின்று அங்கே ஜீவ ஐக்கியம் பெறுவாய், அங்கே நீ சென்று விடுன்னு சொல்லியிருக்கார். அவர் சொற்படி இவங்க இங்கே திருமுல்லை வாயில் சித்த வைத்தியம் பற்று ஜீவசமாதியாக இருக்கிறார். இந்த தலத்திற்கு போய் வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக அலர்ட் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.